நான் படித்தது பிகாம் லயோலா காலேஜ். நான் படிக்கும் பொழுது என்னுடைய காலேஜுக்கு அதிகமாக சென்றதை விட அதிகமாக வந்தது இந்த நந்தனம் கலைக்கல்லூரிக்கு தான். படிக்கிறதுக்காக அல்ல, விளையாடுறதுக்காக வருவேன். இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு அரங்கத்துல தான் நானும் என்னுடைய நண்பர்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கூட அடிக்கடி இங்க வந்து காலைகள்ல உடற்பயிற்சியில ஈடுபடுவார். எங்களோடு சேர்ந்து இங்க கிரிக்கெட் விளையாடுவோம். அப்படிப்பட்ட அதே கல்லூரிக்கு இன்றைக்கு என்னை வரவழைத்து இப்படி ஒரு சிறப்பான வாய்ப்பை அளித்த அண்ணன் மாஸ்டர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1969ஆம் ஆண்டுல முதலமைச்சராக இருந்த முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நந்தனம் ஆடவர் அரசு கலைக்கல்லூரியை திறந்து வைத்தார்கள். இன்றைக்கு அதே கலைஞர் பெயரிலான அந்த கலையரங்கத்தை திறக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். சென்னை எப்படி தமிழ்நாட்டுடைய அடையாளமோ அதுபோல சென்னையுடைய ஒரு மிக மிக முக்கியமான அடையாளமாக இந்த நந்தனம் அரசு கலைக்கல்லூரி புகழ் பெற்றிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த நந்தனம் அரசு கலைக்கல்லூரியுடைய மாணவர்களுக்கு அடையாளம்னா அவங்களுடைய தமிழ் பற்றும் இனப்பற்றும் அதிகம் அப்படின்னு முத்தமிழ் கலைஞர் அவர்களே பலமுறை பாராட்டி இருக்கின்றார். இந்த கல்லூரியில படித்த பலர் இன்றைக்கு அரசு அதிகாரிகளாக, காவல்துறை அதிகாரிகளாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, மக்கள் பிரதிநிதிகளாக சிறப்பாக திகழ்ந்து வருகின்றார்கள். சொல்லவா இந்த கல்லூரியில் படித்த அண்ணன் தாயகம் கவி அவர்கள் இங்கே மேடையில் உட்கார்ந்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர். அண்ணன் மாசு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னிடத்தில் அமர்ந்து பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், இது பெரிய ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னாரு, மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னாரு. நான் கூட இந்த அரங்கத்தை தான் பெருமையா சொல்றார் போல இருக்கு, போல சிறப்பாக அமைந்திருக்கு இந்த அரங்கம் அப்படின்னு சொல்லுவார்னு நினைச்சேன். அப்ப அவர் சொன்னார், மாணவர்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இந்த அரங்கம் முழுக்க நிரம்பி இருக்காங்க, இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னாரு.